பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வானங்களை ஊடுருவி சென்ற தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணி இருக்கிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் சமய சகாயம் அருளும் கிருபையை கண்டடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்களுக்கு இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். நாம் அமர்ந்தோ முழங்காற்படியிட்டோ மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு ஆயக்காரனின் ஜெபத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைக்குரிய வேதாகம பகுதிகளை படிக்கின்றேன். பரிசுத்த லூக்கா எழுதின அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரம் வசனங்கள் 1-11 முடிய படிக்கின்றேன். தெயோப்பிலவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு
40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்பதே. தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி படித்து முடித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான நற்செய்தி பாகத்தையும் நான் தொடர்ந்து படிக்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் வசனங்கள் 44 51 முடிய படிக்கின்றேன். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதே தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரமும் நம்முடைய பாடகர் குழு சிறப்பாக ஒரு பாடலை உங்களோடு கூட சேர்ந்து பாடும்படியாக ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே அமர்ந்து இந்த தெரிந்த பாடலை பாடகர் குழு இப்பொழுது பாடும் பொழுது நீங்களும் அவர்களோடு கூட இணைந்து உங்கள் வீட்டிலிருந்து பாடி தேவனை துதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம்.
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அடியேனுக்கு கொடுத்த சுகபல ஜீவனுக்காகவும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஆயரையா அவர்களுக்கும் சபை மூப்பர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவின் வல்லமை நம் ஒவ்வொருவரோடும் கூட தங்கியிருப்பதாக, குறிப்பாக இந்த ஆராதனையிலே காணொளி மூலமாக இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பி வழிய ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்று வருந்தி அழைக்கின்றோம். இப்பொழுதும் கூட எங்களை சுற்றி எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் அதற்காக அஞ்சப்போவதில்லை கர்த்தாவே. இந்த நேரத்திலே இந்த காணொளி மூலமாக இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை, சத்தத்தை கேட்கும்படியாய் காத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பலனடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த நேரம் உம்முடைய நேரமாயிருக்கட்டும்.
அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசுவின் திருக்கரத்திலே தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய திவ்ய திட்டத்திற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு தொடர்ந்து வரக்கூடிய 6வது ஞாயிற்றுக்கிழமை இது. சண்டே, ஈஸ்டர் சண்டே 4/4/21 எப்படி போச்சு நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு நடக்கின்ற காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். நான் இந்த வேதாகம பகுதியை படிக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்லி படித்தேன். பரிசுத்த லூக்கா எழுதின திருத்தூதர் பணிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அப்போஸ்தலர் நடபடிகள் என்று சொல்லி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலையும் படித்தேன். இந்த 2 புத்தகங்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேதாகம பகுதிகள். இந்த பகுதிகளிலே பரிசுத்த லூக்கா எழுதும் பொழுது என்ன சொல்லுகின்றார் என்பதை சிந்திப்பதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். When we meditate the Gospels, we look at the ministry of Jesus Christ. When we meditate the Acts of the Apostles, we look at the ministry of the Holy Spirit. நற்செய்தி பாடங்களை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் என்று சொல்லப்படக்கூடிய திரு தூதர் பணிகளை நாம் சிந்திக்கும் பொழுது தூய ஆவியானவருடைய ஊழியத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த 2 புத்தகங்களிலும் லூக்கா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இட் இஸ் அ டிரான்சிஷனல் டெக்ஸ்டாக இருந்தாலும், ஒரு மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் 2 புத்தகங்களிலும் அந்த 1வது வசனத்திலே ஒரு பெயர் குறிக்கப்படுகின்றது. தியோஃபிலஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய பெயர் அங்கே குறிக்கப்படுகின்றதை நாம் காண முடியும். யார் இந்த தியோஃபிலஸ்? இதை குறித்து நான் செல்வதற்கு நேரத்தை கருத்திலே கொண்டு அதற்குள்ளே செல்லவில்லை. பல கமெண்டேட்டர்ஸ் ஒவ்வொரு விதமாக கமெண்ட்ரியில் சொல்லலாம், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலாம். ஆனால் தியோஃபிலஸ் என்பதற்கு அர்த்தம் லவ் ஆஃப் காட், ஃப்ரெண்ட் ஆஃப் காட் என்று சொல்லி, தேவனுடைய நண்பர், தேவனாலே நேசிக்கப்பட்டவர் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை. ஆராதனை முறைகளிலே நான் படிக்கும் பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்களே ஆனால் நான் ஆராதனை முறையிலே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தேன், ஒரு வசனத்தை படித்தேன். விண்ணுக்கு எழுதல் என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியிலே வரக்கூடிய வசனத்தை நான் படித்தேன். எபிரேயர் 4வது அதிகாரம் 14-16 வசனங்களை நான் படித்தேன். இந்த வாரம் விண்ணுக்கு எழுகின்ற ஒரு வாரம், அசென்ஷன் சண்டே. இயேசு கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்து போகின்ற ஒரு காட்சி. இது பெரும்பாலான நேரங்களிலே இட் இஸ் அண்டர்வேல்யூடு. இதுக்கான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதில்லை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே சண்டே, பெந்தேகோஸ்தே திருநாள், பெண்டகாஸ்டல் சண்டே. 50 நாட்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற வாரத்திலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சித்தம் இருக்குமே ஆனால் அதை நாம் கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் விண்ணுக்கு எழுந்து போகின்றது. அந்த காட்சி தன்னுடைய பணியை, இந்த பூலோகத்திலே அவர் அனுப்பப்பட்ட பணியை பிசிக்கலாக முடித்து ஆண்டவர் அங்கே விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நிகழ்வு. லூக்கா 24 பார்க்கும்போது 2 பெயர். யோவானிலே பூட்டப்பட்ட கதவுகள். எம்மாவு சீடர்களிடத்தில் பார்த்த இயேசு கிறிஸ்து 2 பேர்லேருந்து அங்கே 11 பேர். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கும்பொழுது 500 பேர். இப்படியா இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, உயிரோடு எழுந்தவர். He appeared, taught and disappeared. அவர் அங்கே தோன்றினார்,
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தோன்றி அவர் தோன்றின காரியம் என்னவோ அதை கற்பிக்கின்றார். கற்பித்து அந்த இடத்தை விட்டு மறைந்து போகின்ற சூழ்நிலை. எனக்கு பிரியமானவர்களே, இன்று படிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எங்கே நடக்கின்றது என்று பார்ப்போமேயானால், நாம் படிக்கல அந்த வேதாகம பகுதியை, ஆனால் 12வது வசனத்திலே அது குறிக்கப்பட்டிருக்கின்றது. இட் இஸ் ஹேப்பனிங் அட் அ பிளேஸ் கால்ட் மவுண்ட் ஆலிவ்ஸ். ஒலிவ மலையிலே இந்த நிகழ்வு நடக்கின்றது. ஒலிவ மலை மேலிருந்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக குருத்தோலை ஞாயிறு அன்று இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வருகின்றார். கீழே இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து எல்லா வேலையையும் தன்னுடைய பிதா குறித்து வைத்த அத்தனை பணிகளையும் முடித்துவிட்டு மேலே விண்ணுக்கு எழுகின்றதும் அந்த ஒலிவ மலையில் இருந்துதான். From the same Mount Olives. He came down on a Palm Sunday. But on Ascension Sunday, he is going up. அவர் மேலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காட்சி தான் இன்று நாம் படிக்க கேட்கின்றோம் பிரியமானவர்களே. லூக்கா 24வது அதிகாரம் 51வது வசனத்திலே பார்க்கும்பொழுது, அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை ஆசீர்வதித்து, எப்பொழுதுமே பிரியும் பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அது. We bless people. நான் போயிட்டு வரேன், God bless you அப்படின்னு சொல்லுவதை போல இங்கே நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது பிரியமானவர்களே. 2வது வசனத்தை, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் என்று சொல்லப்படுகின்ற வசனத்தை பார்க்க முடியும். அவர் எடுத்துக்கொள்கின்ற நாள் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த 40 நாட்கள் அவர் செய்த காரியங்கள், என்ன செய்யணும் என்ன உபதேசிக்கணும் என்பதை விளக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சி. 3வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, ஏன் தரிசனமாகினார் என்று பார்க்கும்பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். He was explaining about God's kingdom. அடுத்தது, உயிரோடு நான் எழுந்திருக்கின்றேன் என்பதை அவர்கள் விசுவாசிக்கும்படியாக இந்த 40 நாள் திரும்ப 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 காண்பிக்கின்றார். நாம் பாடுகின்றோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி. ஆனால் உண்மையாக இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ஆர் வி பிலீவிங்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். ஆகவே 4வது 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி சொல்லுகிறார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செய்தியை தான் லூக்கா நற்செய்தியாளர் திரும்பவும் அவருடைய நற்செய்தி நூலிலே பதிவு செய்கின்றதை பார்க்கின்றோம். 49வது வசனத்திலே பார்க்கும்பொழுது, இங்கே காத்திருங்கள், நீங்கள் பலனாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்று சொல்லப்படக்கூடியது. ஆகவே இன்று நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பும் காத்திருப்பது. வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியாருக்காக காத்திருக்க வேண்டும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, பெந்தைகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆவியானவர் இறங்குகின்ற ஞாயிற்றுக்கிழமையை நினைவு கூறும் பொழுது, திருச்சபையின் பிறந்த நாளை நினைவு கூறும் பொழுது நாம் காத்திருக்கிற கூட்டமாய் அழைக்கப்படுகின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காத்திருப்பு எவ்வளவு கஷ்டமானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த காத்திருப்பதை குறித்து நான் பல நேரங்களிலே சொல்லி இருக்கின்றேன். இந்த காத்திருக்கிற சீன் எனக்கு இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது, ஒரு டாக்டர் கிளினிக்கு போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் அந்த லாபியில் வெயிட் பண்ணும்போது, என்னென்ன இந்த சூழ்நிலையில் நீங்களும் ஒரு ஆஸ்பத்திரியை பற்றி யோசிக்கிறீங்க,
அதுதான் நம்முடைய சிந்தைக்கு இப்போ எட்டும் சீக்கிரமாய். அந்த இடத்துல காத்திருக்கும் போது சில நேரங்களில் சிலர் ஜபத்தோடு காத்திருப்பார்கள். எனக்கு என்ன டெஸ்ட் ரிசல்ட் வரப்போதோ தெரியலையே. சில பேர் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பார்கள், பாடல்களை போடித்து. சில பேர் பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன தெரியுங்களா செய்வாங்க, உள்ளே போயிட்டு வராங்க பாருங்கள், அவங்களிடத்துல போய் என்ன சொன்னாங்க, இது என்ன ஆங்ஸைட்டி, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனை. சில பேர் நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மளே சைலண்ட்டாக இருக்கணும், நம்ம புக்கு பேப்பரு பைபிள் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கிட்டா அவங்க நம்மக்கிட்ட பேசி காத்திருக்கும்போது இவ்வளவு சூழ்நிலைகள். சில பேர் அந்த மொபைலை வச்சுப்பாங்க. அந்த மொபைலில் வரக்கூடிய மியூசிக்கை சைலண்ட்டாக கேட்கணுன்ற அந்த மேனர்ஸ் கூட, மொபைல் மேனர்ஸ் கூட இல்லாமல் நல்லா சவுண்டாக வச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கே, அதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு என்று காத்துட்டுருப்பாங்க. இப்படி பல சூழ்நிலையிலே காத்திருக்கின்ற காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், காத்திருக்க நீ கடமைப்பட்டவனாக இருக்கின்ற. பிரதர், ஏற்கனவே லாக்டவுனில் நான் காத்து தான் இருக்கேன். பிரியமானவர்களே, இந்த லாக்டவுனில் காத்திருக்கின்ற ஒரு சூழலை நாம் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், எழுப்புகின்றார். D.L. மோடி அவர்கள் சொல்லும்பொழுது அவர் சொல்லுகிறார், 5 நிமிஷம் ஒருத்தர் தன்னுடைய ஆத்மாவை குறித்து சத்தமில்லாமல் காத்திருந்தானா, நினைத்து கொண்டிருந்தானா, அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். அந்த 5 நிமிஷம் நம்ம சைலண்ட்டாக இருன்னா, சின்ன வயசில் நாங்கள்லாம் அங்கே இங்கே ஓடும்போது எங்கள் மாமா எங்களுக்கு ஒரு போட்டி வைப்பார், மௌன போட்டி அப்படின்னு, மௌன விரதம். ஏன்னா சண்டே தான் அவருக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த சண்டே ரெஸ்ட் எடுக்கும்போது நாங்கள் இங்கே அங்கேன்னு ஓடிட்டு இருந்தால் சத்தமாக இருக்கும். அவர் ஹீ கேனாட் டேக் ரெஸ்ட். ஸோ யாரெல்லாம் சைலண்ட்டாக 1 மணி நேரம் இருக்கோமோ அவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் அப்படின்னு மௌன போட்டி. இப்படி ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு நாம் காத்திருப்பது எதற்காக என்று பார்க்கும்போது, டு ரிசீவ் விச் வி கேனாட் கிரியேட். நாம் உற்பத்தி பண்ண முடியாத, சிருஷ்டிக்க முடியாத ஒரு சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, காத்திருக்கும் பொழுதுதான் பலன் அடையும். ஏசாயா 40:31 அழகாய் இன்றைக்கான வேதாகம பகுதி, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய், நம்பிவா இயேசு வண்டை என்று சொல்லி பாடுறோம் இல்லை. காத்திருந்து பலனடைய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே சொல்லும் பொழுது, எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் என்று 5வது வசனத்தின் முடிவு பாகத்திலே பார்க்கும் பொழுது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், வெயிட் ஃபார் மை ஃபாதர்ஸ் ப்ராமிஸ் என்று சொல்லப்படக்கூடிய வசனம். பிதாவின் வாக்குத்தத்தம் காத்திருங்க, அப்போதான் உங்களுக்கு நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் கொடுக்கின்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? பலனடைவீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். டியூனாமிஸ் என்று சொல்லப்படக்கூடிய கிரேக்க வார்த்தை, அதற்கு அர்த்தம் டைனமைட் என்று பொருள். அதிலிருந்து தான் வருது. அவ்வளோ டைனமைட் போல நம்ம எழும்புவதற்கு, ஆண்டவர் நம்மை தயார் செய்வதற்கு நாம் காத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த காத்திருப்பை குறித்து சிந்திக்கின்ற நாம், சங்கீதக்காரன் திரும்ப 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 எத்தனையோ வசனங்கள், ஒரு சில வசனங்களை உங்கள் கண் முன்பாக வைக்கின்றேன். இங்கே திறக்கப்பட்ட ஆலயமாக இருக்குமே ஆனால் பலர் வந்திருப்பீங்க. நான் பாட்டுக்கு கோட்ஸ் எடுத்து கொடுப்பேன். புதுசாக என்னடா பேப்பர் வச்சுருக்கேன்னு இல்லை, எல்லா வசனத்தையும் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நானே படிக்கணும். மூடப்பட்ட கதவுகளிலே காத்து கொண்டு இருக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த காத்திருக்கும் பொழுது சங்கீதம் 37:7 சொல்லப்படுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு என்று சொல்லுகிறார். அடுத்து சங்கீதம் 25:5 சொல்லும் பொழுது, உம்முடைய சத்தியத்தினாலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருப்பேன். ஆண்டவரே, நாள் முழுதும் காத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 62வது சங்கீதம் 1வது வசனத்திலே, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே தான் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி 130வது சங்கீதம் 5வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்.
இல்லை உங்கள் மொபைலில் என்ன ஒரு சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், காத்திருந்து கழுகு போல பலனடை என்று சொல்லி, பலனடைந்து கொள், நான் தருவதற்கு நிச்சயமாய் காத்திரு. காத்திருக்க வேண்டியது பிதா செய்த வாக்குத்தத்தத்திற்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். இந்த காத்திருப்பின் போது ஐயோ இது நடக்குமோ அது நடக்குமோ அங்கலாய்ப்புகள், ஓட்டை எண்ணிட்டு உட்கார்ந்திருப்போம். ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், நடக்கக்கூடாததெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து பயந்து போயிடும். இன்றைக்கான சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், வெயிட்டிங் இஸ் பவர் இன் த பிரசன்ஸ் என்று சொல்லி. முதலாவது குறிப்பு, பலனடைவீர்கள் என்று சொல்லுகிறார். காத்திருக்கும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பவர், அதுதான் டியூனாமிஸ் என்று சொல்லப்படக்கூடியது. பவர் எங்கே என்று பார்க்கும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னம் என்று நாங்கள் இங்கே இந்த வசனத்தை நாங்கள் உங்களிடத்திலே கொண்டு வரும்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு இருக்கின்றோம் என்று உணர்கின்றோம். நிச்சயமாக உங்கள் வீட்டிலே அந்த பிரசன்னம் அங்கே வந்து கொண்டு இருக்கின்றது என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே அழகா ஒரு பிக்சர் காட்டுறாங்க ஆண்டவர். 9வது வசனத்தின் இறுதி பாகத்திலே பார்க்கும் பொழுது, அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. யாரை எடுத்துக்கொண்டது? இயேசு கிறிஸ்துவை. அதுதான் விண்ணுக்கு எழுதல், வின் அசென்ஷன் சண்டே. இயேசு கிறிஸ்துவை ஒரு மேகம், இந்த மேகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஓ, இந்த மேகத்தை நான் எங்கேயோ சிந்தித்திருக்கின்றேனே. இந்த மேகம் எதற்கு அடையாளமாக வேதத்திலே பார்க்கின்றோம் என்றால், காணக்கூடாத தேவன் அந்த இடத்திலே வழி நடத்துகிறார், மேக ஸ்தம்பத்திலே வழி நடத்துகிறார். வனாந்திர யாத்திரையிலே சோர்ந்து போன உள்ளங்களுக்கு மேக ஸ்தம்பத்தினாலே, அக்னி ஸ்தம்பத்தினாலே, காலையிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். இன்னைக்கு எவ்வளவு அவசியமாக இருக்குது எனக்கு பிரியமானவர்களே. என்னுடைய வீட்டை சுற்றிலும் உம்முடைய மேகஸ்தம்பத்தினாலே மூடி மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. என்னை சுற்றிலும் உம்முடைய மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பத்தினாலே மூடி மறைத்து கொள்ளும். ஆகவே காத்திருங்க. மேகத்தை விட்டு ஓடி ஓடி வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்பெல்லாம் லாக்டவுனில் லட்டி சார்ஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப மேகஸ்தம்பத்துக்குள்ளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். காத்திருக்கின்றது, அப்பொழுதுதான் பலனடைவோம். அந்த மேகம் வழிநடத்தினது மாத்திரமல்ல, சாலமோனின் ஆலயத்திலே பார்க்கும் பொழுது அந்த மேகஸ்தம்பம் மூடுகின்றது. ஜெபங்களை கேட்கும்படியாக அந்த மேகஸ்தம்பம் உதவுகிறது. மறுரூப மலைக்கு கடந்து செல்வோமையானால், மத்தேயு 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அங்கே ஒரு மேகம், அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது என்று சொல்லுகிறது வேதம். அட் த டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட் அங்க மேகம் இறங்குகின்றது. சாலமோன் திருச்சபையில் ஆலயத்திலே மேகம் இறங்குகின்றது. வனாந்திரத்திலே மேகம் நடத்துகின்றது. இங்கே இயேசு கிறிஸ்துவை ஒலிவ மலையிலே ஒரு மேகம் அவரை அழைத்து கொண்டது. இந்த மேகம் யாரு? நம்ம இந்த அரபிக்கடையில் இப்போ வரக்கூடிய புயல் மேகமா? மேகம் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வந்தார். பிதாவே அவரை அழைத்து கொள்ளுகின்ற ஒரு காட்சியை தான் நம் கண்முன்பாக லூக்கா பதிவு செய்கின்றதை பார்க்கின்றோம். 9வது வசனத்தில், அவர்கள் கண்களுக்கு மறைமாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. பிரியமானவர்களே, காத்திருக்கிற நாம் இந்த மேகத்தை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். Waiting gives us the power because we receive the power in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் இருக்கும் பொழுது தான் அந்த வல்லமை. அந்த பிரசன்னத்தை விட்டு நான் வெளியே செல்வேனே ஆனால் வல்லமை இல்லை. இன்னைக்கு காலையில் ஆண்டவரே காத்திருக்கின்றேன், நான் கழுகு போல பலனடைய என காத்திருக்கின்றேன். முதலாவது the presence. இரண்டாவது, waiting is power
in the progress. Not only in the presence, but in the progress. எப்படிங்க வெயிட்டிங்கில் எப்படி ப்ராக்ரஸ் ஆக முடியும்? முன்னுக்கு எப்படி நாம் செல்ல முடியும்? காத்திருக்கும் போது எப்படி மூமெண்ட்? அது நமக்கு தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் டேனியல் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. 21 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க. இந்த 21 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது தானியேல் 10வது அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். அங்கேருந்து வராரு தூதன், சொல்கிறாரு, நீ முதல் நாள் ஜெபம் பண்ணும் போதே உன்னுடைய ஜெபம் அங்கே வந்து சேர்ந்து விட்டது. ஆனால் அங்கேருந்து புறப்பட்டு வந்தேன் பாரு, உனக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அத்தனை பேரையும் நான் ஃபைட் பண்ணிட்டு வந்தேன், என்னால் ஃபைட் பண்ண முடியல. எனக்கு ஒரு செக்யூரிட்டி வந்தார், மைக்கேல் வந்தார், அவரும் ஃபைட் பண்ணார். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. இயேசு அங்கே சொல்லுகின்ற காட்சி, அங்கே விண்ணுக்கு எழும்பொழுது அவர் சொல்லுகிறார், பலனடைவீர்கள் என்று சொல்லி. அந்த பலனடையும் பொழுது நான் அங்கேயே நிற்க போகிறதில்லை, நான் வாழ்க்கையிலே முன்னுக்கு செல்ல போகிறேன். எப்படி என்று பார்க்கும்பொழுது, எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, உலக பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அங்கெல்லாம் போய் நம்ம பேச போகிறோமா? இல்லை பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எருசலேம் என் ஆலயம். Know ye not you are the temple of the Holy Ghost? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? எருசலேம் பர்சனலி முதல்ல நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும். அடுத்தது பார்க்கும்போது யூதேயாவில், இந்த யூதேயா எது குறிக்கிறது? சகரியா 2வது அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து என்று வேதம் சொல்லுகிறது. இட்ஸ் இஸ் ரீஜன், அது அவருடைய பங்கு. ஜெஹூடா, ஜூடா, துதியின் இடம், அது அவருடைய பங்காக இருக்கின்றது. அந்த இடத்திற்கு அங்கே செல்லுகின்றார். அங்கே போகும்போது 13வது வசனம், சகரியா 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். இன்னைக்கு மௌனமாக இருந்து காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏன் என்று பார்க்கும்பொழுது, நாம் ப்ரோக்ரஸ் பண்ணுவதற்காக, முன்னேறி செல்வதற்காக. எருசலேமிலே, யூதேயாவிலே, அடுத்தது சமாரியா, யூதர் அல்லாதவர்கள் தங்கி கொண்டிருந்த இடம் அது. சமாரியாவிலே ஜென்டைல்ஸ், அவர்களிடத்திலே உங்கள் வாழ்க்கை சாட்சியாக மாறுவதற்காக ஆண்டவர் அழைக்கின்றார். உலக பரியந்தம். the more we talk, the more we lose. நிறையா பேசும்போது நிறைய இழந்து போயிடும். எனர்ஜி மாத்திரம் இல்லை, நம்மளை அறியாமலே சில காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். வேதத்திலே சொல்லுகின்ற வசனம் நமக்கு தெரியும். 2 பேர் பேசும்போது பட்சிகள் கூட கேட்டு போய் சொல்லிடோன்னு கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பல பேர் வாயாலேயே கெட்ட குடும்பங்கள் இருக்கு நிறைய. சைலன்ஸ் ஹெல்ப்ஸ் காட் டு மூவ். அப்படியே அவர் அசைவாட ஆரம்பிக்கிறார். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், எஸ். ஆனால் அதே தேவன் சொல்லுகிறார், பி ஸ்டில் and know that I am God. நீங்கள் சும்மா இருந்து நான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனும் லாஸ்ட் இம்ப்ரெஷனும் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். நம்ம எத்தனை வாட்டி அதுக்கப்புறமா பார்த்தாலும் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறோம் பாருங்கள், அது மறக்கவே முடியாது. முதலாக என்னை நீங்கள் பார்த்ததை நீங்கள் மறக்கவே முடியாது. அதே போல தான் கடைசியாக நீங்கள் பார்க்குறதையும் மறக்கவே முடியாது. அப்படி தான் இயேசு கிறிஸ்துவும் கூட. ஆகவே தான் இந்த லூக்கா 20வது அதிகாரத்தில் 50-51 வசனங்களை நான் இன்று கூட்டி வாசித்தேன். அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். The Lord who appeared in the cloud blesses. அங்கே ஆசீர்வதிக்கின்ற தேவனை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. பர்சனலி, ரிலேஷனலி அவங்க நம்ம சுற்றும். முதல்ல நம்ம ரட்சிக்க பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதல்ல நமக்கு பலன். அந்த அபிஷேகம் நம்மை நிரப்பும். அந்த நிரப்பும் போது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஜெபிக்கின்ற குடும்பமாய் மாறுவீர்கள்.
வீட்டில் நடக்கும் ஒரு எழுப்புதல். அதற்கு பிறகு யூதேயா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சமூகத்திற்கு, அந்த சமூகத்திலிருந்து அந்த நாட்டிற்கு, அந்த நாட்டிலிருந்து நித்தியத்திற்கு, உலக பரியந்தம் நாம் சாட்சியாக இருக்கும்படியாக த கம்ப்ளீட்டட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் நற்செய்தி பாடங்களில் பார்த்தாலும் த கண்டினியூவல் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் இருந்து படிக்க ஆரம்பிக்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவராய் காணப்பட்ட இங்கே ஒரு புதிய ஆரம்பம், தூய ஆவியானவருடைய ஆரம்பம். இதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். வெயிட்டிங் இஸ் பவர் பிகாஸ் யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். காத்திருக்கின்றது, பலனடைவது எப்படி? தேவனுடைய பிரசன்னத்தினாலே. வெயிட்டிங் இஸ் பவர் இன் த ப்ராக்ரஸ். நாம் முன்னேறி செல்வதற்காக காத்திருக்கின்றோம், கர்த்தருக்காய் காத்திருக்கும். நிறைவாக வெயிட்டிங் இஸ் பவர் இன் த ப்ராமிஸ். ஆண்டவர் தருகின்ற வாக்குத்தத்தங்கள் அநேகமாக இருக்கிறது. காத்திருந்த பொழுதுதான் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருக்கிறார், அங்கே போகிறார், இங்கே வந்தார், இப்படி இருந்தது. ஆனால் தூய ஆவியானவர் எங்கும் தொழுகின்ற ஒரு காலம் வரும் என்று சமாரியாவிலே சொல்லுகிறார். வித் எவ்ரி ஒன், எவ்ரி டைம் அண்ட் எவ்ரிவேர், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும், எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தேற்றரவாளனை அனுப்புகின்றார். இன்னைக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கின்றது எனக்கு பிரியமானவர்களே. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லும்பொழுது ஒரு கோர்ட் ரூம் சீனை நம்ம கண்முன்பாக கொண்டு வருகிறார். நீங்கள் அப்படியே ஒரு கோர்ட் சீனை நினச்சி பாருங்கள். ஜட்ஜ், நீதியரசர், அங்கே தேவன் உட்கார்ந்து இருக்கிறார், பிதாவானவர். அங்கே நமக்காக வழக்காடுகிறவர் இயேசு கிறிஸ்து. He is the attorney for us. He is advocate for us. நமக்காக பரிந்து பேசி நமக்காக வழக்காடி கொண்டிருக்கின்றார். நாம் என்ன பேசணும் அந்த கூண்டிலிருந்துன்றதை நமக்கு நினைவுபடுத்தி தூய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கின்றார். இந்த அழகான காட்சியை சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் நம்ம கண்முன்பாக நினைவு கூறும்படியாக வைக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இன்று நாம் நிற்கின்ற இடத்திலே இந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். He's promised us that we will receive the Holy Spirit. மாம்சமான யாவர் மீதும் என்று சொல்லி யோவேல் சொல்லுகிறதைப் போல இன்னைக்கு நம்ம வீட்டில் பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, பிரியமானவர்களே, சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் நம்மை அரவணைக்கின்ற தேவன். நாம் எப்பெல்லாம் சோர்ந்து போயிருக்கோமோ அப்போதெல்லாம் தேவன் அங்கே தோன்றுகிறவராய் காணப்படுகின்ற விசிட்டேஷன் ஹேப்பன்ஸ். லூக்கா 24வது அதிகாரத்தில் சோர்ந்து போய் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சென்று கொண்டு இருக்கும்போது அங்கே தன்னைத்தானே இணைத்து கொள்ளுகிறார் இயேசு தாமே அவர்களோடு கூட. பிகாஸ் he wants to abide with us. நம்மோடு கூட இணைந்து பயணிக்க விரும்புகின்றவராக இருக்கின்றார். அப்போ நாம் அமைதியாய் காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. டு எம்பவர் அஸ், நமக்கு பலன் கொடுப்பதற்காக. அவர் 2வது வசனத்திலே பார்க்கும்போது 1வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2வது வசனத்திலே தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவர் எதை தொடங்கினாரோ அதை முடிப்பார். அவர் அல்ஃபா, அவர் ஒமேகா, அவர் ஆதி, அவர் அந்தம். இன்னைக்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர் தொடங்குவதற்கு அனுமதித்திருந்தாலும் அவர் முடிக்குவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கின்றார், காத்திருக்கின்றார். நாம் காத்திருக்கிறோமா என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார். காத்திருக்கும் பொழுது பலனடைகின்றோம் பிரசன்னத்தினாலே, காத்திருக்கும் போது முன்னேறுகின்றோம் அவருடைய பலனினாலே. நிறைவாக காத்திருக்கும் போது நாம் பலனடைவது அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து நினைத்து நினைத்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லிட்டே இருக்கின்றாரே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்து தோன்றின பொழுது கேட்ட கடைசி கேள்வி என்ன தெரியுங்களா? மக்கள் அவரிடத்தில் இந்த காலங்களை பற்றி கேட்குறாங்க. 6வது வசனத்திலே, ஆண்டவரே இக்காலத்திலா என்று ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் தெரியுங்களா? நம்ம முன்னேறதுக்கு சில நேரங்கள் இது நல்ல காலமா அப்படின்னு யோசிப்போம். இது நல்ல காலம் என்பதற்கு அவர் சொல்லுகிறார் 7வது வசனத்திலே, காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்லி.
இன்றைக்கி திறந்து ஸ்டார் பவரை பார்த்துட்டு, ஐயோ இன்றைக்கி என்னுடைய ஸ்டார் பவர் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஒரு பவரும் இல்லாமல் உட்காந்து இருக்கோம். இன்றைக்கி நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே பவர், அவருடைய பவர், காட்ஸ் பவர். வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட் என்று தூய ஆவியார் காத்திருக்கும் போது நாம் பலனடைவோம். இந்த வேலைகள் இந்த காலங்களை காத்திருப்பதற்காக அல்ல, அது தெரிந்து கொள்வது நம்ம தேவனுடைய சித்தமும் அல்ல என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போய் இன்னைக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. நான் புறப்பட்டு வருவதற்கு முன்பதாக எனக்கு அருமையான ஒரு நண்பன் இறந்து விட்டான் கோவிட் பெருந்தொற்றில். நேற்று நல்லா இருந்தான், காலையில் ரம்தான் விஷ் பண்ணோம், மத்தியானம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. நமக்கு வெளிப்பாடு வேணும். இன்று எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் காத்து கொண்டு இருக்கும்பொழுது கண்ணீரோடு காத்து கொண்டு இருக்கின்றீர்களா? எதையோ நினச்சி அழுது கொண்டு இருக்கின்றீர்களா? நான் இதை எப்படி முடிக்க போகிறேன்? இது எப்படி நடக்கும்? எனக்கு என் வீட்டில் எப்படி நடக்கும்? இது என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆக்சிஜன் வச்ச பெட்டு கிடைக்குமா? ஆக்சிஜன் இல்லாத பெட்டு கிடைக்குமா? ரெம்டெசிவிருக்கு நான் போய் வாங்கணுமா? ரெம்டெசிவிருக்கு லைனில் நிற்கணுமா? எதுக்கெல்லாம் நாம் ஓட வேண்டியதாக இருக்கின்றது? இன்றைக்கி சிலிண்டர் வாங்குற மாதிரி ஒரு வீட்டில் ஆக்சிஜனை புக் பண்ணி வச்சுட்டாங்க, பணம் இருக்கிறதுனால. அவ்வளவு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று. எனக்கு பிரியமானவர்களே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உனக்கு சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாக்குரைத்த தேவன் அவர், வாக்கு மாறாதவர் அவர். அவர் பூட்டின கதவுக்குள்ளாய் வந்து சொல்லுகின்ற முதல் வசனமே சமாதானம். இன்றைக்கும் அந்த சமாதானத்தை நினைவு கூறுகின்றார் பிரியமானவர்களே. இதெல்லாம் நடக்க வேண்டியது அவருடைய காட்ஸ் கிங்டம். ஏன்னா அதுதான் அதை சொல்கிறார் 3வது வசனத்தில். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசினார். இதில் எங்கெங்க தேவனுடைய ராஜ்யம்? அவர் எங்கேருந்து பேசுகிறாருன்னு ஆரம்பத்தில் சொன்னேன், ஒலிவமலையிலிருந்து. இந்த ஒலிவமலையை குறித்து சகரியா சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நான் முடிக்கவே ஆசைப்படுகின்றேன். சகரியா 14வது அதிகாரத்திலே 2, 3, 4 வசனங்களிலே பார்க்கும்போது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்திலே பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்த நாளிலே 4வது வசனத்திலே, அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தம் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அந்த ஒலிவமலையில் நின்று பேசுகின்றார். இன்றைக்கு நடக்கின்ற இஸ்ரேல் பாலஸ்தீனா காட்சிகளை எல்லாம் உங்கள் கண்முன்பாக கொண்டு வந்து பாருங்கள். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகின்றது என்று ரோமர் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கிறோம். அதேதான் யோவான் 16வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிரசவிக்கும் பொழுது என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, 16வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கு சத்திய ஆவியானவரை அனுப்புவேன். 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கும்பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அதற்காக காத்திருக்கின்றோம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளையும் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அவர் நமக்கு அறிவிப்பார். இன்னைக்கு வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கின்ற தேவன். 21வது வசனத்திலே பார்க்கும்போது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருந்த போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கின்ற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அப்படிப்பட்ட ஒரு பிரசவ வேதனையோடு கூட சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது 22வது வசனத்திலே, யோவான் 16:22, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு ஓட முடியாது. மேக ஸ்தம்பத்துக்கு கீழாக காத்திருந்தால்தான்
ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு சென்று அடைய முடியும். அங்கே ப்ரோக்ரஸ் நடந்துகிட்டே இருக்கு. மேகஸ்தம்பமும் கூடவே வரும். அப்படியாய் காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, தேவன் எடுத்து கொள்ளப்படும் போது விண்ணுலகுக்கு கண்கள் கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்படுகிறதை கண்கள் கண்டது போல 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்திலேயே எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று, ராப்சர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வுக்காய் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, anything we get it in a hurry, we will lose it in a hurry. நம்ம ரொம்ப அவசரத்தோடு எது கிடைச்சாலும் அதை சீக்கிரமாக இழந்து போயிடும். காத்திருந்து கிடைச்சாதான் அதுக்கான அருமை தெரியும். வெயிட்டிங் gives us power. வல்லமையை, பலனை தருகின்றது. பவர் in the presence, power in progress, power in the promise. Let us wait upon the Lord and receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் ஊதுகிறார். ஆண்டவர் அந்த சுவாசத்தை நம் ஒவ்வொருவர் மீதும் இன்றைக்கு ஊத வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய சுவாசம் நம்முடைய சுவாசம் அல்ல, அது அவர் ஊதின அவருடைய ஆவியானவராய் இருக்கின்றார் என்கின்ற நிச்சயத்தோடு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தத்தாமே நம்மை பலப்படுத்தி உயர்த்துவாராக. ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகளை படிக்கின்றேன். முதலாவது, பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கின்றவர்கள் 16/5 மிஸ்ஸஸ் பான்சி ரெபேக்கா, மிஸ் மேரி ஏஞ்சலின் பால், மிஸ்ஸஸ் ஏ அனிதா காமேஷ்குமார், மிஸ் பியூலா ஜீவா நிரஞ்சனி. 17ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஜெபசெல்வின் கிளாட்சன். 18ஆம் தேதி மிஸ்டர் பி ஃபிலோமன் பிரவீன்குமார். 20ஆம் தேதி மிஸ்டர் ஜோயல் செல்வரத்னம் பிரேம்குமார், மிஸ்ஸஸ் ஹெலன் கிறிஸ்டின், மிஸ்டர் ஜோயல் ஜோஷ்வா. 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் மேரி காந்தா பாபு, மிஸ்டர் சாமுவேல் தினேஷ், மாஸ்டர் ஏபி ரோஹன் ஆண்ட்ரூஸ், மிஸ்டர் ஈஸ்டர் விஜய். திருமண நாளை கண்டும் காண இருக்கின்றவர்கள் 16/5 அன்று மிஸ்டர் சி ஷீகன் அண்ட் மிஸ்ஸஸ் தீபா ஷீகன், மிஸ்டர் விஜயகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் இந்திரா பிரியா. 18ஆம் தேதி மிஸ்டர் எஸ் விஜயகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் டெய்சி ஹில்டா, மிஸ்டர் ஆர் விவேகானந்த் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ஜாய்லின். 20/5 அன்று மிஸ்டர் பிரேம் பாமர் அண்ட் மிஸ்ஸஸ் அனிதா பால்மர். 23ஆம் தேதி மிஸ்டர் பன்னீர் செல்வம் அண்ட் மிஸ்ஸஸ் அன்னாள் பன்னீர் செல்வம். திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆயர் சார்பாகவும் சபை கமிட்டி அங்கத்தினர்கள், சபை மக்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் வீட்டிலும் உங்கள் மீதும் தங்கியிருக்க வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து அறிவிப்புகள். டயசஸிலிருந்து வந்த ஒரு அறிவிப்பை நான் முதலாவது படிக்கின்றேன். Christian Medical College Sponsorship Vellore. Candidates applying for sponsorship to CMC Vellore for MBBS, BMRSC, DHA, BPT, OT, MSc are requested to obtain sponsorship forms from the Office of the Medical Director, CSI Kalyani Multi-Speciality Hospital, 15 Dr. Radhakrishnan Salai, Mylapore, Chennai 4. CMC Vellore applications can be accessed only online at http://admissions.cmcvellore.ac.in. Eligibility for sponsorship to CMC Vellore. This sponsorship is open to all candidates of the CSI members with minimum 10 years of membership in a CSI church in the Madras Diocese. Service obligations to CSI Madras Diocese.
The candidate, after completion of the course, should serve in one of the rural hospitals of CSI Madras Diocese for 2 years. Date of joining 10th May 2021 to, date of issuing 10th May 2021 to 21st June 2021. Closing date for submitting filled-in applications 21st June 2021. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரிலே சேர்ந்து படிக்க விரும்புகிறவர்கள் அவர்களுடைய அந்த ஸ்பான்சர்ஷிப் ஃபார்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மெடிக்கல் டைரக்டர் சிஎஸ்ஐ கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கல்யாணி ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் டைரக்டரை அணுகி அந்த ஸ்பான்சர்ஷிப் படிவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த சிஎம்சி அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்களுடைய வெப்சைட்டிலே சென்று நாம் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்காக தகுதி உடையவர்கள் சிஎஸ்ஐ மெம்பர்ஸாக இருக்க வேண்டும். 10 வருஷம் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் அவர்கள் ஆலய உறுப்பினராக மெட்ராஸ் டயசிஸில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ சபையிலே அவர்கள் 10 வருஷம் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் படித்த பிறகு ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு நோக்கம் என்ன என்பது ரூரல் ஹாஸ்பிட்டல் சிஎஸ்ஐ மெட்ராஸ் டயசிஸை சேர்ந்த ஊர்களிலே இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரிகளிலே நாம் 2 வருஷம் பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்கான தேதி 10th May 2021 இந்த அப்ளிகேஷன் இந்த ஃபார்ம் ஸ்பான்சர்ஷிப் ஃபார்ம் வழங்கப்படும். 21ஆம் தேதி ஜூன் மாதம் கடைசி நாளாக இருக்கிறது 2021. க்ளோசிங் டேட் இதை பூர்த்தி செய்து சப்மிட் பண்ணக்கூடிய கடைசி நாள் 21st June 2021. திருமண அறிவிப்பு. நமது திருச்சபையின் அங்கத்தினரான திரு ஏ செல்வின், திருமதி எஸ் செல்வி அவர்களின் மகள் எஸ் அனுஷா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயம் டோனாவூர் குருசேகரம் ஏர்வாடி திருச்சபையின் அங்கத்தினர்களான திரு சி ராஜகுமார், திருமதி ஆர் அருணா அவர்களின் மகனுமான சுதர் சிங் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதனை அறிவிக்கின்றேன். இவர்கள் இருவரும் இந்த தூய திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடையோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களோ உண்டென்று உங்களில் யாருக்காவது தெரிந்திருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கான முதலாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அசென்ஷன் சண்டே விண்ணுக்கு எழுந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் காணும்படியாகவும் வெவ்வேறு இடங்களிலிருந்து இந்த இணையதளம் மூலமாக உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் காத்திருந்த நாங்கள் பலனடைய, காத்திருந்த நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, காத்திருந்த நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல, காத்திருந்த நாங்கள் உம்முடைய வாக்குத்தத்தங்களை மறந்து விடாமல் பிடித்து கொள்ள கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். கொடூரமான ஒரு காலகட்டத்திலே கண்டிராத காட்சிகள், கேட்கக்கூட முடியாத செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய மேக ஸ்தம்பம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் வீடுகளின் மீதும் பகலிலே மேகஸ்தம்பமும் இருளிலே அக்னி ஸ்தம்பமும் மூடி மறைத்து கொள்ளட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பலன் தாரும் ஆண்டவரே. பலவீனப்பட்டிருக்கிறோம். நெகட்டிவ் நியூஸ் கேட்டு 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 சோர்ந்து போயிருக்கிறோம் கர்த்தாவே. பலன் தாரும் அப்பா. இந்த ஆராதனையிலே கர்த்தாவே நாங்கள் படிக்க கேட்ட பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கண்டவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அபிஷேகம் தங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்கள் காண, மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அவர்கள் ஒவ்வொருவர்
உடைய மூச்சும் உம்முடைய ஆண்டவரே கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் சுவாசத்தை உம்முடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் பலப்படுத்தும். திருமண நாளை கண்டும் காண இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை அவங்க இப்படியெல்லாம் கொண்டாடணும்னு ஆண்டவரே நீர் முன்குறித்து வைத்திருக்கிறேன். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. ஆண்டவரே, அவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக போய்கொண்டு இருக்கலாம். பயம் கலந்து இந்த நாளை கொண்டாட அவர்கள் இணைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலன் இறங்கும்போது அந்த பயம் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் இறங்கும்போது அங்கே பயம் இல்லை. உம்முடைய வெளிச்சம் அந்த இடத்துல இறங்கும்போது பயம் இல்லை என்று ஆண்டவரே, பயத்தை விட்டு அன்பிலே நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்கள் வேண்டுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர். சாட்சிகளாய் எழுந்து உலக பரியந்தம் சாட்சிகளாய் குடும்பங்களாய் நிற்க கிருபை செய்வீராக. கர்த்தாவே, இந்த சிஎம்சி வெள்ளூர் அப்ளிகேஷனுக்காக ஜெபிக்கின்றோம். யாரெல்லாம் அப்ளை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கின்றோம். படிக்க கேட்ட திருமண அறிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த திருமண அறிக்கையில் இணையக்கூடிய பிள்ளைகளை நீர் உம்முடைய ஆண்டவரே அநாதி தீர்மானத்தினாலே தெரிந்து கொண்டிருக்கின்றீர். இப்பொழுதும் அவர்கள் இணையக்கூடிய அந்த நாளிலே கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே நிரம்பும்படியாக, இந்த காலகட்டத்திலே நாங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் நடக்காத காலகட்டத்தில் நாங்கள் கேட்பதெல்லாம், கானாவூர் திருமணத்திலே குறைகளை நிறைவாக்கின தேவன் நீர். இந்த ஏழையின் திருமணத்திலே நீர் இறங்கி பாதுகாத்து ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாக ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கி அவர்கள் பிள்ளைகளை இல்லற வாழ்க்கைக்கென்று தயார்படுத்தும்படியாக ஆயத்தம் பண்ணும் கர்த்தாவே. பாதுகாத்து கொள்ளும். இரு வீட்டார் எடுக்கின்ற முயற்சிகளிலும் சமாதானம் தங்கும்படியாக உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தாவே, எங்களுடைய சபை உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கின்றோம். முதியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு காலகட்டத்திலே ஆலயம் திறக்கப்பட்ட பொழுதும் வயது நிமித்தமாக, முதிர் வயது நிமித்தமாகவும் இளம் பிள்ளைகளும் வர இயலாத ஒரு சூழ்நிலை. இப்பொழுது யாருமே வர இயலாத ஒரு சூழ்நிலை. தனிமையிலிருந்து நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலிருந்து வெவ்வேறு இடத்திலிருந்து இணைந்தாலும் உம்முடைய நாமத்தினாலே இணைந்திருக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே இணைகின்ற எங்களுக்கு விடுதலை நிச்சயம் கர்த்தாவே. கண்ணீரோடு செபிக்கின்ற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் காண்கின்ற தேவன். அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடும்படியாக செபிக்கின்றோம். முதியவர்களை கர்த்தாவே எங்களுக்கு அலங்காரமாய் வைத்திருக்கின்றீர். அவர்களை மென்மேலுமாய் பலப்படுத்தும். அவர்களிடத்திலிருந்து நாங்கள் காத்திருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். அதே போல கர்த்தாவே, எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, கொடூரமான ஒரு சூழ்நிலையில் சடுதியில் மரணம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே அவர்கள் பலங்கொண்டு எழுந்திருக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். முன்னேற கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் காத்திருந்து வாழ்க்கையிலே முன் செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வெவ்வேறு இடங்களிலே அவர்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது நீட்டப்பட்டு இருக்க ஆண்டவரே, ஊழியத்துக்காய் வாஞ்சையோடு காத்திருந்த மக்களை இப்பொழுது எழுப்பதினாலே நிரப்பும். You are preparing them for a bigger ministry, higher calling, Lord. அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர். இந்த ஆயத்தத்தின் காலத்திலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்து வாழ கிருபை செய்யும்படியாக ஒவ்வொரு குழுக்கள் ஆண்டவரே இந்த இடத்திலே இருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த, இந்த லாக்டவுனிலிருந்து விடுதலை பெற்று நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கர்த்தர் எங்களை விடுவித்தார் என்று, எழும்பிய ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று ஒருவரை ஒருவர் சந்தித்து நாங்கள் கர்த்தாவே வாழ்த்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும். உம்முடைய கரத்திலே எங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படியாய் நாங்கள் கர்த்தாவே அனுசரிக்க உதவி செய்த தேவன், உம்முடைய திட்டத்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை வழி நடத்தும்படியாக, எங்கள் கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் திருக்கரத்திலே மேக ஸ்தம்பத்திற்கு உள்ளாய் எங்களை அடக்கி அர்ப்பணித்து காத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன்,
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்மீது பிரகாசிக்க பண்ணி நம்மீது கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்மீது பிரசன்னமாக்கி உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கட்டளையிட கடவர். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் முதாவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.